சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல போய் டாஸ்க் வீடியோ பிளான் பண்ணிருக்கோம். டாஸ்க் முடியல, லஞ்ச் வந்து அங்க தான் நீ வாங்கி தர. பிரேக்ஃபாஸ்டே முடியல இன்னும். வேற எங்கனா இட்னு போனா மால்ல தான் ஃபுட்லாம் முடிச்சிட்டு இருந்தேன். கடைசியில் ரெஸ்டாரண்ட் பார்த்தா நீங்கள் இருந்த மாதிரி பக்கத்தில் தாங்க அந்த ஷாப் இருக்குது. இங்கே எதுக்குங்க வந்தீங்கன்னு கேட்குறேன். நம்பி தானே நாங்கள் வந்தோம். போக முடியாது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல போய் டாஸ்க் வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கானுங்க. வந்த உடனே அவனை பிக் பண்ணிட்டு கிளம்பலான்னு பண்ணியிருக்கோம். ஸ்டாப்ல வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கைஸ் வழக்கம் போல நான் தான் லேட்டு. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காரு. அவர் வந்த உடனே அவரையும் பிக் பண்ணிட்டு நேராக இங்கேருந்து சேலம் கிளம்ப வேண்டியதுதான். என்னப்பா என்னோட லேட்டாக வர? இப்போ நம்ம எதுக்கு போகிறோம்? டாஸ்க் பண்ண போகிறோம். சேலத்தில் ஆஃபர் பண்ண தான் போகிறோம். சொல்லல. ஓகே. டாஸ்க் முடியல, லஞ்ச் வந்து அங்கே தான் நீ வாங்கி தர. லஞ்ச் பத்தி டேய் இன்னும் பிரேக்ஃபாஸ்டே முடியல இன்னும். வேற எங்கனா இட்னு போனா ஒரு ஆளுக்கு எப்படி எங்க இட்னு போனா லாங்குவேஜ் அப்படிதானப்பா. அதெல்லாம் வேணாம். பிரேக்ஃபாஸ்டே முடியல. காலைல உட்காந்து ஆயில் ஐட்டம் போனா சாப்பிடுவேன். பார்த்துக்கலாம் வீடியோ. லஞ்ச் வேணா லஞ்சுக்கு பேசிக்கலாம். என்ன பண்ணியிருக்கேன்னா சேலம்ல இருந்து நான் அதை டாஸ்க் சொல்லியிருந்தேன் சேலம்ல போய் பண்ணலான்ட்டு. அதுக்காக சேலம்ல இருந்து தருமபுரி வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு தெரியாது திருப்பி எங்க கூட வந்துட்டு திருப்பி சேலம் வர போறான். அதாவது நான் எனக்கு எது பக்கம்னா நான் சேலம்ல இருந்து ரூம்ல இருந்து அப்படியே போயிருந்தாலுமே பக்கம் தான். பட் ஆனா எனக்கு அங்க வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. அதனால நான் அங்க இருந்து இங்க வந்துட்டு இப்போ மறுபடியும் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பைக்ல வந்துட்டாங்க. நானும் ஃப்ரெண்டும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம் மாலுக்குள்ள. ஏன்னா மாதிரி ரிலையன்ஸ் மால் தானே வந்துடுவோம். ரிலையன்ஸ் மால் மேலே போயிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் நாங்கள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதெல்லாம் ஒரு டிரான்சிஷனை போட்டுட்டு உட்காந்து நெக்ஸ்ட் என்னன்னா கண்டென்ட்ல பிளான் தான் பண்ணியிருக்கோம். பிளான் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எக்யூப்மெண்ட்லாம் செட் பண்ணி வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கேம் ப்ளே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். நான் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு செய்யலாம் இல்லை. ப்ளீஸ் ஆல்ரெடி கண்டென்ட் கிரியேட்டர். ஜஸ்ட் அதனால் நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். கான்ஃபிடென்ட்டாக பண்ண போகிறோம். எல்லாம் நல்லபடியாக தான் நடக்குங்க. நெக்ஸ்ட் வந்து மந்தி சாப்பிட்லான்னு சொன்னோம். ஷூட் வரக்கெல்லாம் முடிஞ்சிச்சு. ஷூட் முடிச்சுட்டு நாங்கள் மால்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறான்ட்டு சொன்னால் இவனை நம்பி நாங்கள் வந்து வந்தோம். சரி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கே மந்தி ஷாப் இருக்குது அவன் சொன்ன ஷாப் தேடிட்டு இருந்தோம். தேடிட்டு நாங்கள் அங்கே நாங்கள் வாக் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தோம். ஏன்னா பஸ்ஸில் தான் வந்தோம். வாக் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தோம். கடைசியில் அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு ஷாப் ரெக்கமெண்ட் பண்ணான்னு அங்கே போயிட்டாங்க. இருக்கிறவங்கக்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் இருந்த மாதிரி பக்கத்தில் தாங்க அந்த ஷாப் இருக்குது. இங்கே எதுக்குங்க வந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா இப்படி பண்ணுவேன் உன்னை நம்பி தானே நாங்கள் வந்தோம். இதெல்லாம் போக முடியாது. இவனை வச்சுட்டு நாங்கள்லாம் நடந்துட்டு வந்தாங்க பஸ்ஸில். சொல்லுங்க இப்போ என்ன சொல்லிட்டு சும்மாவா? ஏண்டா மலையில் கால் வலிக்கு நடந்து வந்துட்டு இருக்கோம்டா. ஆல்ரெடி மழை வேறு பேசிட்டு இருக்கு. எனக்கு இந்த ஃபுட்லாம் ஒரு மாதிரி வலிக்குது. எனக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. நேற்று அது ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆனது காலேஜில். இந்த மாலில் தான் ஷூட்லாம் முடிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் ரெஸ்டாரண்ட் பார்த்தா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பஸ் ஸ்டாண்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து என்ன சுற்றிட்டு கூட்டிகிட்டு வந்து டென்ஷன் பண்ணிட்டானு. வாங்க போகலாம். நான் நினச்ச ஷாப்பு அதுதான் நினச்சி அந்த ஷாப்கிட்ட வந்தோம். கடைசியில் பார்த்தா அந்த ஷாப்பும் கிடையாது. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் என்னன்னு தெரியல. எங்களோட பிளான் என்னென்னா மந்தி சாப்பிட்லான்றது பிளானு. ஃப்ரெண்டு ஒரு ஷாப் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அது ரீல்ஸ் பட் அதில் லொக்கேஷன் மென்ஷன் பண்ணதுனால எங்களுக்கு தெரியல. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா கொஞ்சம் லொக்கேஷனை மென்ஷன் பண்ணுங்க. திருவையில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்து மந்தி நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்டில் போனீங்கன்னா அப்படின்றது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால் நடந்து போயிட்டுருக்கோம். எப்படி ஒரு மாதிரி உள்ள கஷ்டமாக இருக்கா? ஏன்னா நிலைமையில நடந்துட்டு ஏன்னா மார்னிங் சாப்பிட்டது லஞ்ச் யாரும் சாப்பிடல. ஷூட் முடியறதுக்கு 4 o'clock ஆகிடுச்சு. இப்போ தான் போயிட்டுருக்கோம். ஓ மை காட். எல்லாம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கரெக்டாக வாட்டி போய் ரீச் பண்ணிட்டோம் மந்தி சாப்பிட. ரிலையன்ஸ் மாலுக்கு நாங்கள் ஒரு ஃபன் டாஸ்க் வச்சுருந்தோம். நானும் இதுவும் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு சரி லஞ்ச் சாப்பிட்லாம். 3 o'clock ஆகிடுச்சு. லஞ்ச் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி இவன் ஒரு கடை சொன்னான்னுட்டு அந்த கடைக்கு போனோம். அந்த கடைக்கு இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ் ஏறி மலையில் நனைஞ்சிட்டு அங்கே போனாங்க. நாங்கள் அந்த கடையில் மந்தியே கிடையாது, பிரியாணி மட்டும்தான் சொன்னாங்க. அங்கே சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு லொக்கேஷன் சொன்னார். சரி அப்படின்ட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி திருப்பியும் பார்த்தா அந்த லொக்கேஷன் வந்து நாங்கள் ஷூட் பண்ண ரிலையன்ஸ் மாலுக்கு பக்கத்து லொக்கேஷன். அங்கே கேட்டால் இங்கே மந்தியே கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்க.
ஃபைனலாக திருப்பியும் அவங்க யார்கிட்டயே கேட்டு அங்கேருந்து இன்னொரு ஷாப்புக்கு வந்தோம். கடைசியில் அங்கேயுமே மந்தி கிடையாது, பிரியாணி தான் சொல்லி அங்கே ஒரு பிரதர் வந்து ஹெல்ப் பண்ணி நீங்கள் வந்து என்ன ஷாப்பு பார்பி கியூன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஆஃப் த பிரான்ச்சு, அங்கே தான் மந்தி சாப்பிட மாதிரி இருக்கும். ஃப்ரைடு மந்தி, கிரில் மந்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செம்ம டயர்டில் இருக்கும். ஸ்ட்ரீட்லாம் இருக்குன்னு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஃப்ரெண்டு வேறு நேற்று தான் பெங்களூர்லேருந்து வந்திருந்தான். அந்த டயர்லேயே அவனையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவனும் டயர்டில் தான் இருக்கான். நடந்து எல்லாம் அப்படி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பார்க்குறாங்க இதெல்லாம் எங்களை ஃப்ளைட் புக் பண்ணி இங்கேருந்து என்ன ஃப்ளைட் வந்து எங்களுக்கு படுக்க வச்சு ஃப்ளைட் அதே அந்த புக் பண்ணி வைக்க நாங்கள் அப்படியே கிளம்பிடுவோம். திரும்பி திருப்பி இங்கேருந்து மென்ஷன் பண்ணி அந்த அளவுக்கு டயர்டில் இருக்கணும். மணி வந்துருச்சு. எல்லாம் நான் வந்து டைம் ஃபஸ்ட் டைம் என்னோட ஃப்ரெண்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போனால் நீ சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் 3 பேர் ஃபஸ்ட் டைம். அவங்க வந்து மாமூலாக சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு தெரிய போகுது. ஃபஸ்ட் பைக் வந்து நான் உங்களை கூடியமாக இருக்கேன். தேங்க்யூ. ஸ்மெல்லு காய்ஸ் ஆனால் டேஸ்ட் நான் சாப்பிட போகிறேன். ஃபைனல் டச்சா ஃபைனலாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ரொம்ப டயர்டில் இருக்கேன். ஸோ இன்னைக்கான டே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டாஸ்க் வீடியோவும் எடிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா மந்தி சாப்பிட போய் தான் லேட் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு, லொக்கேஷன் ப்ராப்பராக தெரியாதனால. ஓகே கைஸ், ஃபைனலாக இன்னைக்கான vlog எண்ட் பண்ண போகிறேன்னா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், பாய், டேக் கேர், see you in the next video.